இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எந்த ஒரு நபர் ரொம்ப பிரபலமா இருப்பாங்க, எந்த ஒரு நபர் பிரபலமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கன்ட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்டியா எழுந்து சொல்றாங்க. அதுல அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியை தான் வந்து எல்லாருமே நல்ல பிரபலமா இருப்பான். ஏன்னா உள்ளுக்குள்ள வரும்போது ஜெஃப்ரி யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தனக்கான ஒரு அடையாளத்தை வந்து அவன் உருவாக்கிக்கிட்டான். பண்ற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து சொல்றாங்க. அண்ட் அருண் விஷால் இந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா புருஷ முன்னாடி விட்டு கொடுக்காத மாதிரி மாத்தி மாத்தி வந்து சொல்லிக்கிறாங்க. அண்ட் பிரபலமா இல்லாத யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரியை தான் அதிகம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேப்டனோட மீட்டிங்கே இருந்திருக்கு. இந்த கேப்டன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லி பிராண்ட் பண்றீங்க, இங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒவ்வொருத்தர் கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கீங்க. இன்கேஸ் பப்ளிக்கா வந்து பேசும்போது நீ ஃப்ரெண்டா வந்து பேசுறன்னு சொல்லி பிராண்ட் பண்றீங்க. பர்சனலா அவங்க எப்படி வேணாலும் இருந்துகிட்டோம், ஃப்ரெண்ட்ஸோ எனிமையோ ஏதோ ஒண்ணு, ஆனா வந்து பேசும்போது நீ அவங்களோட ஃப்ரெண்டு அதான் வந்து பேசுறன்னு சொல்லி யாரையும் பிராண்ட் பண்ண வேணான்னு அருணை குத்தி காட்டுற மாதிரி எல்லா இடத்துலயும் ஓப்பனா சொன்னாரு. அதை பத்தி தெரிஞ்ச அருணை வந்து வாய மூடிட்டு இருந்தாரு. மேபி பின்னாடி வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன்.